வணக்கம், வெல்கம் டு samispokenenglish. இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கிறோம் எப்படி வந்து ஒரு கட்டடத்துக்கு வந்து பிரிக்ஸ் செங்கற்கள் முக்கியமோ அதே மாதிரி ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் இங்கிலீஷ் எழுதுறதுக்கும் நாம நிறைய வந்து வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வைக்கணும். ஸோ அந்த வகையில் நாம ஒரு 6 வேர்ட்ஸ் வந்து இந்த வீடியோவில் கற்றுக்கலாம். நம்பர் 1, ஆல்ட்ருயிஸ்ட். என்ன அர்த்தம்? பரோபகாரி. சரி, தமிழ்லேயே பரோபகாரி தான் அர்த்தம். மற்றவங்கள்ட்ட பிரதிபலனா பதிலுக்கு எந்த உதவியும் எதிர்பார்க்காம எப்ப பார்த்தாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்றவங்கள இங்கிலீஷ்ல ஆல்ட்ருயிஸ்ட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், அவ உண்மையிலேயே மக்கள்கிட்டேருந்து எதையுமே பதிலுக்கு எதிர்பார்க்காம எல்லாருக்கும் எல்லா சமயத்திலும் உதவி பண்ணுவா. உடனே சீக்கிரமாவே கிட்னியை கொடுக்கறதுக்காக முடிவு பண்ணிட்டா. She is a real altruist. She decided to become a kidney donor in no time. She is a real altruist. She decided to become a kidney donor in no time. நல்லா கவனிங்க. in no time அப்படின்னா விரைவாகவே, சீக்கிரமாகவே. கிட்னி டோனார்னா சிறுநீரகத்தை தானமா கொடுக்கறவங்க. சரி, அப்ப கிட்னியை வாங்கிக்கிறவங்களை என்ன சொல்றது? கிட்னி ரெசிபியன்ட். நம்பர் 2, சப்ஸ்டாண்டர்ட். என்ன அர்த்தம்? தரமற்ற. ஸோ தமிழ்ல தரமற்றன்னு சொல்லுவோம்ல, அது இங்கிலீஷ்ல சப்ஸ்டாண்டர்ட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நிறைய குடும்பங்கள் இன்னைக்கும் தரமற்ற வீடுகளில் வசிச்சுட்டு இருக்காங்க. Too many families are still living in substandard housing. Too many families are still living in substandard housing. Number 3, baby steps. என்ன அர்த்தம்? லிட்டரலா அப்படியே கூட மீனிங் எடுத்துக்கலாம். எப்படி? ஒரு குழந்தை நடக்கிற மாதிரி சின்ன சின்ன அடிகள் எடுத்து வைக்கிறது. சரி, எங்கெங்க எடுத்து வைப்போம்? ஒரு பெரிய சிக்கல், அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகளை எடுப்போம். அல்லது ஒரு பெரிய சாதனை, அந்த சாதனை செய்யறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகளை செய்வோம். அதைத்தான் பேபி ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், என்னோட கடன் சுமையை குறைக்கிறதுக்காக நான் சின்ன சின்ன அடிகளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ எம் டேக்கிங் பேபி ஸ்டெப்ஸ் to reduce my debt burden. I am taking baby steps to reduce my debt burden. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல debt, B வந்து சைலண்ட். டெட்னா கடன், பர்டன்னா சுமை. நம்பர் 4, ஹின்சைட். என்ன அர்த்தம்? பின் அறிவு அல்லது பின் உணர்வு. நல்லா கவனிங்க, தமிழ்ல பின் அறிவு அல்லது பின் உணர்வு இங்கிலீஷ்ல ஹின்சைட்னு சொல்றோம். சரி, பின் உணர்வுனா என்ன? நம்ம எல்லாருமே ஒன்று செஞ்சு முடிச்சுட்டு 2 விஷயம் யோசிப்போம். என்ன? நாம அதை முன்னாடியே செஞ்சிருக்கணும், அல்லது நாம அதை செஞ்சிருக்கவே கூடாது. இப்படிதான் யோசிப்போம். இதைத்தான் இங்கிலீஷ்ல ஹின்சைட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், நடந்து முடிஞ்ச பிறகு யோசிச்சு பார்த்தா நான் அந்த வேலையில சேர்ந்திருக்கணும். வித் ஹின்சைட் I should have taken the job. With hindsight, I should have taken the job. Number 5, என்னது? rapidly, ரொம்ப வேகமா அல்லது ரொம்ப சீக்கிரமாக. லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், வீடுகளோட விலை வந்து ரொம்ப ரொம்ப வேகமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ஏறிடுது. ஹவுஸ் பிரைசஸ் ஹாவ் எஸ்கலேட்டட் ரேபிட்லி. ஹவுஸ் பிரைசஸ் ஹாவ் எஸ்கலேட்டட் ரேபிட்லி. நல்லா கவனிங்க, எஸ்கலேட் இந்த வேர்புக்கு ஏறுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, டெனன்ட். என்ன அர்த்தம்? வாடகைக்கு குடியிருப்பவர் அல்லது குத்தகைக்காரர். சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, குத்தகைக்காரர் அல்லது வாடகைக்கு குடியிருப்பவர் இங்கிலீஷ்ல டெனன்ட்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள், வாடகைக்கு குடியிருக்கிறவர் வீட்டு ஓனர்ட்ட வாடகை பத்தி பேச்சுவார்த்தை நடத்த விரும்புறாரு. The tenant wants to negotiate the rent with the landlord. The tenant wants to negotiate the rent with the landlord. So இந்த இடத்துல negotiate இந்த வேர்புக்கு பேச்சுவார்த்தை நடத்துதல் அப்படின்னு அர்த்தம். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 vocabularies. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பார்ட்ஸை சந்திப்போம். தேங்க்யூ.